உண்மையான மையமான கருத்து என்னன்னு கேட்டால், உடன்பிறப்பு மிகச்சிறந்த ஒன்று. உடன்பிறப்பினுடைய ஏற்றத்தை பற்றி பேச, பங்காளிகளுக்குள்ள சண்டை போட்டா நாடே அழிஞ்சிடும், பங்காளிகளுக்குள்ள எந்த சண்டையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அங்கே அதனுடைய தத்துவமாக உணர்த்தப்படும். அடுத்தது அதில் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அந்த அதர்மங்கள் அழிக்கப்படுகின்றன, தர்மங்கள் நிலைநாட்டப்படுகின்றன. பரதனுடைய வம்சம், அந்த பரத வம்சத்தை பற்றி பேசுறதுனால இது பாரதம். சூரிய குலத்திலே தோன்றிய நிகழ்ச்சியை பற்றி சொல்றது ராமாயணம். சந்திரகுலத்திலே தோன்றிய மன்னர்களை பற்றி பேசுவது மகாபாரதம். சந்திரனுடைய மரபு என்று சொல்வார்கள். சந்திரனுக்கு பிறகு எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள். குரு என்பவன் வந்தான். குரு குலம், குருவினுடைய வம்சம். குருகுலம், குருவுக்கு அப்புறம் சந்தனு என்பவன் வந்தான். சந்தனுவுக்கு அப்புறம் அவனுடைய மகன் பீஷ்மர் என்பவர் வந்தார். பீஷ்மருக்கு பிறகு திருதராஷ்டிரன் என்பவன் வருகிறான். திருதராஷ்டிரனுக்கு பிறகு அதுக்கப்புறம் பாண்டுவனுடைய வம்சம், பாண்டவ வம்சங்கள் வருகின்றன. இப்படி மகாபாரத கதையானது சந்திரகுலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய பெருமைகளை எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வரப்படும். இது 18 பருவங்களை கொண்டதாக வழங்கும். 18 பருவங்கள், 18 சாப்டர்ஸ், பருவம்னு சொல்லுவோம். இந்த பருவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறிய சிறிய உட்பிரிவுகளுக்கு சர்க்கம் என்று பெயர், சருக்கம் என்று சொல்லுவோம். அதனால மகாபாரதம் என்பது, வியாசர் எழுதிய மகாபாரதம் பருவம் என்றும் சர்க்கம் என்றும் உட்பிரிவுகளை கொண்டதாக விளங்கும். இங்கே இந்த ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அதே போல இந்த 5 பிரிவுகளாக, 5 சர்க்கங்களாக பிரித்து கொண்டு இந்த கதை நிகழ்ச்சியை சொல்ல வருகிறார். இதில் சொல்லப்படுகிற நிகழ்ச்சி சூதாட்டம் என்ற ஒன்று. சூதாடுகிறார்கள் கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடுகிறார்கள். குருவினுடைய வம்சம் கௌரவ வம்சம் என்று பெயர். திருதராஷ்டிரனுடைய மக்கள் 100 பேர், அவர்களுடைய மரபுக்கு பெயர் குருவினுடைய குலம் ஆகியனாலே குருகுலம், அதை கௌரவர்கள் என்று சொல்கிறார்கள். பாண்டுவனுடைய புதல்வர்கள் பாண்டவர்கள், பாண்டுவனுடைய 5 புதல்வர்கள் பாண்டவர்கள், குருவினுடைய 100 புதல்வர்கள் கௌரவர்கள். ஆகையினால இந்த 100 புதல்வர்களாக இருக்கிற கௌரவர்களுக்கும் 5 புதல்வர்களாக இருக்கிற பாண்டவர்களுக்கும் இளமை முதற்கொண்டே ஒரு பகை. இளமையிலேயே சின்ன குழந்தையிலிருந்தே துரியோதனன் என்பவன் இந்த பாண்டவர்களிடத்திலே பகை கொண்டிருந்தான். ஆனால் பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலையும் பகை பாராட்டான். இங்கே சொல்லப்படுகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் வாழ்வியல்ல என்னென்ன வகையான சூழ்ச்சிகள் அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில என்னென்ன வகையான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நாம தீர்த்து அதில் வெற்றி பெற முடியும் என்பதற்கான வழிவகைகளை எல்லாம் சொல்லக்கூடிய காப்பியம் மகாபாரதம். இவர் எழுதுகிறார் சுப்பிரமணிய பாரதியார். வியாசருடைய கதையை அப்படியே முழுக்க முழுக்க தழுவி எழுதுகிறார். இந்த நாட்டில் எத்தனையோ மகாபாரதங்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மகாபாரத கதை இருந்திருக்கு. வாய்மொழியாக மகாபாரத கதைகள் பாடப்படுகின்றன. திருக்கோயில்கள்லாம் மகாபாரதம் ஓதுதல், மகாபாரதம் தமிழ்படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும். பாண்டிய மன்னன் ஒருத்தனை பற்றி, கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னனை பற்றி சொல்லும் போது அவன் செய்த செயல் என்னன்னா, மகாபாரதத்தை தமிழிலே ஆக்கினான், மகாபாரதம் தமிழ்படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும் கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் பேசப்படுகிறார். அப்படி மகாபாரத கதையானது மக்களிடத்திலே வாய்மொழி பாடல்களாக பல இடங்களிலே பாடப்பட்டு வந்தன. அதனால தி எபிக் ஆஃப் குரோத் என்று சொல்லி டாக்டர் கைலாசபதி என்பவர் இதை ஒரு வளர்ச்சி காப்பியம் என்ற அளவில் எடுத்து காட்டுகிறார். தன்னுடைய காவியத்தை பற்றி எழுதுகிற ஒரு நூலில் ஹிராயிக் ஏஜ் என்பதை பற்றி எழுதி வருகிற போது எபிக் ஆஃப் குரோத்னு சொல்லுவார். காவியகாலம் என்ற ஒரு புத்தகத்தில் வையாபுரி பிள்ளை அவர்கள் இது எப்படி ஒரு வளர்ச்சி காப்பியமாக மகாபாரதம் வழங்குகிறது என்பதை எடுத்து காட்டுறார். ஏன்னா பல பின்னாலே வருகிற பல காவியங்கள் தோன்றுவதற்கு இது அடிப்படையாக விளங்குகிறது. ஒரு பெரிய காப்பியம் ஒன்று தோன்றிடுச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து பல காப்பியங்கள், பல கதைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கிரேக்க மொழியில இலியட், ஒடிசி என்ற மிகப்பெரிய காப்பியங்கள் போல, அகிலஸ் என்ற மாவீரனுடைய வெற்றியை பேசுகிற இலியட், ஒடிசியினுடைய வெவ்வேறு வகையான வீரச் செயல்களை பற்றி பேசுகிற ஒடிசியஸ் என்ற காப்பியம். அந்த மாதிரி இங்க இந்த மகாபாரத கதையை பொறுத்த வரைக்கும் இன்றியமையாத மையமான பாத்திரமாக விளங்குகிறவன் தர்மபுத்திரன். இந்த தர்மபுத்திரன் எப்படி சூதாடி நாடுகளையெல்லாம் இழக்கிறான், ஏன் சூதாடுகிறான், அந்த சூதாடுவதற்குரிய சூழ்நிலைகள் என்ன என்பதை பற்றிய முதல்ல என்று சொல்றார். அதற்கு பிறகு சூதாட்டத்தினாலே அவன் ஒவ்வொன்றாக எப்படி இழந்து வருத்தப்படுகிறான் என்பதை பற்றி சொல்றார்.
பிறகு அந்த திரௌபதியை கொண்டு வந்து அவையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவரிடத்தில் துகில் வருகின்ற நிலையை பேசுகிறார். அதற்கு பிறகு அந்த அவைக்களத்தில் இருக்கிற பாண்டவர்கள் 5 பேரும் அவர்கள் வஞ்சினம் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற சபதங்கள், பாஞ்சாலி பேசுகிற சபதம் மற்றவர்கள் சொல்லுகிற சபதத்தையும் இங்கே எடுத்து காட்டுகிறார். இந்த சூழல், ஒரு காப்பியம் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த காப்பியம் தோன்றுவதற்குரிய சூழல்கள் இருக்கணும் நாட்டில். அந்த என்விரான்மெண்ட் இருந்தால் தான் ஒரு காப்பியம் தோன்ற முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் பாரதி வாழ்ந்த காலகட்டம். வெள்ளையருடைய அடிமையினாலே வாழ்ந்து கொண்டிருந்த போது, பாண்டிச்சேரியில் இவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது, அந்த வெள்ளையர் ஆதிக்கத்துக்கு பயந்து பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தில் வந்து தங்கி கொண்டிருந்த போது இந்திய மக்கள் எப்படி அடிமைகளாக கிடக்கிறார்கள், பாமரராய், விலங்குகளாய், உணர்ச்சி கிட, பான்மை கெட்டு, நாமம் அது தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ, நம்மெல்லாம் தமிழன்னு சொல்லிக்கிறோம், இந்தியன்னு சொல்லிக்கிறோம், அப்படி சொல்லிவிடுறதுல என்ன பெருமை இருக்கிறது, பேர் மட்டும் தமிழன்னு சொல்றோம், தமிழ் பண்பு நம்மகிட்ட என்ன இருக்கு, இது வேதனையோடு சொல்றோம். பாமரராய், விலங்குகளாய், உணர்ச்சி இல்லாமல், பான்மை கெட்டு, நாமம் அது தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ. அந்த மாதிரி நாம அந்த ஒரு உணர்ச்சி எடுத்து காட்டுவதற்காகவும், செப்பும் மொழி 18 எனும் சிந்தனை ஒன்றுடையாள். இந்த நாட்டில் எத்தனை மொழி பேசினாலும் இந்திய மக்கள் அனைவரும் ஒரே சிந்தனை உடையவர்கள். செப்பும் மொழி 18 எனும் சிந்தனை ஒன்று. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. இங்கே 1000 ஜாதிகள் இருக்கலாம், ஆனால் பிற நாட்டவர்கள் இங்கே வந்து நம்மை அடிமையாக்குவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று உரிமை மேலே ஆண்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய உரிமையான பொருளை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலையில உரிமை மேல் ஆண்மை பாராட்டுகின்ற ஒரு அருமையான ஒரு உன்னதமான உணர்வு அவருக்கு அந்த காப்பியம் எழுத வேண்டும் என்ற ஒரு துணையை தரும். அன்னை பராசக்தி இடத்திலே அவர் ஆழ்ந்த ஈடுபாடுடையவர். காணுகிற பொருளெல்லாம் சக்தியினுடைய வடிவமாக கண்டவர். ஆகையினாலே பராசக்தியினுடைய துணை இருக்கிற போது நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் என்று நம்பியவர். அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. பாரதி ஒரு தீர்க்கதரிசி, எதிர்கால சிந்தனையுடைய. நிச்சயமாக நம்முடைய அந்த இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பற்றும் நம்முடைய உண்மையான உழைப்பும் இருந்தால் இதில் வெற்றி பெறலாம் என்று நம்பி இந்த காப்பியத்தை எழுதுகிறார். இந்த காப்பியமானது எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். எப்படி வியாசருடைய கதையானது பல இடத்துக்கு போகாத போயிடுத்து. திருக்கோயில்கள் அதுக்கப்புறம் பாரதம் பாடுவார்கள். பாரதம் பூசாரி கூட இருப்பான், பாரதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா இடங்களுக்கும் மக்களுக்கு போய் சேராத போயிட போறது என்ற ஒரு அச்சத்தினால எளிய பதங்களால, எளிய சொற்கள், எல்லாருக்கும் பொருள் புலப்பாடுடைய மொழிகளை வைத்து எல்லாருக்கும் இது சென்று சேர வேண்டும் என்று இதை சொன்னார். இது பாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியது. இதற்கு முன்பெல்லாம் இலக்கியங்கள்ல எந்த வகையான நடைன்னு சொன்னா ஒரு உன்னதமான திரிசொற்களை போட்டு மறுட்டுகின்ற ஒரு நடை இருந்தது. அந்த நடையிலிருந்து பாட்டில் புரட்சி பண்ணவர். சுவை புதிது, சொல் புதிது, ஜோதி மிக்க நவ கவிதை என்று சொல்லி சுவை புதிய சுவைகள், அதாவது பொருள் புதிய பொருள்கள், நவ கவிதை, புதிய கவிதை, கவிதையிலே புரட்சியை உண்டாக்கியவர், கவிதை சிந்தனையிலே புரட்சியை உண்டாக்கியவர், புரட்சி கவிஞர். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு புரட்சி. அதில் எளிய நடையாக பல்வகையான சந்தங்கள், சிந்துக்கு தந்தை என்று சொல்லுவார். சிந்து பாடுகின்ற பாடல்கள் சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுகின்ற ஒரு பாரதி. ஆகையினால பல்வேறு வகையான வண்ணங்கள்ல, பல்வேறு வகையான ஓசை ஒழுங்குகள்ல இந்த பாடல்களை பாடி மக்களிடத்திலே அது செல்லும்படியாக செய்தவர். ஆனாலும் மூல மரபை நான் அழித்து விடவில்லை, மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறார். அந்த காப்பியத்தை தொடங்குகிற போதே சொல்கிறார், நான் எந்த காரணத்தை கொண்டோம் வியாசருடைய கதையை நான் மாற்றிவிடவில்லை, நடையை தான் மாற்றியிருக்கிறேன் தவிர கதையை நான் மாற்றிவிடவில்லை, யாரும் தவறாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி முதலிலேயே தான் வந்து ஒரு அவை அடக்கம் போல சிலவற்றை சொல்லிக் கொண்டுதான் இந்த காப்பியத்தை எழுத தொடங்குகிறார். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொது ஜனங்கள் விரும்புகிற மெட்டு, இதை வைத்துக்கொண்டு ஒரு காப்பியம் என்பது தற்காலத்திலே எழுத வேண்டும் என்று இந்த வேட்கை. அப்படி செய்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் தமிழ் மொழிக்கு புத்துயிர் தருகின்றவன். ஆகையினாலே அதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் வேணா பாடட்டும், நாம் பாடணும்னு விஷயம் இல்லை. எளிய பதங்களை வச்சுக்கோங்க, எளிய சந்தத்தை வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் போய் சேரணும்னு பாடுங்க, நீங்க யார் வேணா பாடுங்க, வேண்டாம்னு சொல்லல அப்படின்றார். இந்த கதையைத்தான் இல்லை, எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும் என்று. இப்படி காரியம் வந்து ரொம்ப பெரிய காரியம் தான் இது. இந்த பெரிய பஞ்சாலி சபதம் என்று ஒரு பெரிய காப்பியத்தை எடுத்துட்டு எழுதுறதுக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். அவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியாது, எவ்வளோ வகையான தடைகள் இருக்கும். ஆனாலும் சொல்றார், நான் இந்த ஆசையினாலே எழுதுகிறேன். திருதராஷ்டிரனை இங்கே நான் படைத்திருக்கிற போது உயர்ந்த குணங்கள் உள்ளவராகத்தான் படைத்திருக்கிறேன்.
சில சமயங்கள் நீங்கள் மகாபாரதத்தை படிக்கிற போது, வேறு சில மகாபாரதங்களை படிக்கிற போது, வில்லிபுத்தூராரை படிக்கிற போது திருதராஷ்டிரன் உங்களுக்கு கோபம் வந்தாலும் வரலாம். மட்டமானவன் தான் பையன்களோட ஸ்கூட்டி சேர்ந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் என்றெல்லாம் உங்களுக்கு திருதராஷ்டிரன் மேல கோபம் வந்தாலும் வரலாம். ஆனால் நான் இங்கு திருதராஷ்டிரனை ஒரு உயர்ந்த பாத்திரமாக நான் படைத்திருக்கிறேன். அவனுக்கு சூதாட்டத்திலே விருப்பமில்லை. தான் பையன் சூதாட்டணும்னு விரும்பினாலும் கூட நீ சூதாட்டம் தப்புப்பான்னு நினைக்கக்கூடிய அவன் சூதாட்டத்திலே விருப்பம் இல்லாதவனாகவும் தன்னுடைய மகன் துரியோதனத்திலேயே வெறுப்பு உள்ளவனாகவும் நான் காட்டியிருக்கிறேன். அதனால் மகன் துரியோதனை பொறுத்த வரைக்கும் மோசமானவன், துர்குணங்கள் உடையவன், தீய செயல்களுடைய பிறப்பிடமாக விளங்குகிறவன், ஆணவத்தினுடைய இருப்பிடமாக விளங்குகிறவன் என்று அவனை தனியாக காட்டியிருக்கிறேன். அதனால இது யாராவது பார்த்துட்டு இது ஏதோ கற்பனையாக கதை விட்டுருக்கான்னு நினைக்காதுங்க. இதுல என்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் என்னுடைய சொந்த சரக்கு எதுவுமே கிடையாது. பாருங்க, சொந்த சரக்கு அதிகமில்லை. கற்பனையாக பாடிட்டான்னு நினைக்காதுங்க. தமிழ் நடைக்கு மட்டும்தான் நான் பொறுப்பாளி. தமிழே எழுதியிருக்கிறேன், அதுக்கு மட்டும்தான் பொறுப்பாளி. நான் தமிழ் ஜாதிக்கு ஒரு புத்துயிர் தர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன். அன்னை பராசக்தி எனக்கு துணை செய்வாள். ஆகையினாலே இந்த காப்பியத்தை நான் படைக்கிறேன் என்று சொல்லி இந்த நூலை தொடங்குகிறார். அடுத்தது இது 5 பகுதிகளை கொண்டதாக இந்த பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது. இந்த கதைகளை அப்படியே வேகமா படிச்சுட்டு போறேன். சில இடங்கள் வரும்போது மட்டும் சில பாடல்களை நின்று நாம உரையா போறோம். ஏன்னா அதுல உங்களுக்கு உரை தெரியாது. பரம்பொருளை வணங்குகிறார். முதல்ல பிரம்மஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மம் என்பது மனம், மொழி, மெய்களுக்கு எட்டாத ஒரு பரம்பொருள். அந்த ஒப்பற்ற மூல பரம்பொருளை முதல்ல வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் தான் வழிபடுகிற தெய்வத்தை வணங்கலாம். பாரதி ஒரு வேதாந்தி. ஆகையினாலே அவர் என்ன பண்றாருன்னா, கடவுளுக்கு ஒரு வண்ணம் இல்லை, வடிவில்லை, குணங்கள் இல்லை, செயல் இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய மனமொழி மெய்களுக்கு எட்டாத ஒரு மூல பரம்பொருள் ஒன்று இருக்கிறது. அது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினாலே போற்றப்படக்கூடிய ஒன்று. பெரியோர்கள் ஓதுகின்ற ஒரு பொருள். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினாலே ஓதப்படுகிற பொருள் தான் அந்த பரம்பொருள். நம்முடைய வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது, நாம் சேர்த்து வைத்திருக்கிற பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது, அது தீமைகளை மாய்க்கக்கூடியது, துன்பத்தை தேய்க்கக்கூடியது, நலத்தை தரக்கூடியது. அதனாலே அதுக்கு வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது, மனசுனாலே தேட முடியாது, புத்தியினாலே தேட முடியாது. அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள், இல்லையா என்று கேட்டால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் அந்த பிரம்மங்கள், அந்த குணம் கடந்த அந்த பொருளை நான் வணங்குகிறேன். யோகம் செய்து ஞானத்தினாலே பக்தியினாலே சில பேர் அடைகிறார்கள். அந்த பரம்பொருள் சிவனும் சக்தியுமாக விளங்குகிறான். இந்த நூலை நான் படைப்பதற்காக அந்த பரம்பொருளை வணங்கி தொடங்குகிறேன். இப்போ முதல் பகுதியில இறைவன் என்பவன் மனம், மொழி, மெய்களுக்கு எட்டாத பரம்பொருள். ஓம் என்ற மந்திரத்தினாலே உணர்த்தப்படுகிற பரம்பொருள் எல்லா உயிர்களுடைய துன்பங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அல்ல என்ற வாய்பாட்டினாலே, நேத்தின்னு சொல்லுவாங்க வேதங்கள், அல்ல என்ற வாய்பாட்டினாலே சொல்லப்படுகிற ஒரு பொருள். ஆனால் அந்த பொருள் இருக்கிறதான்னு கேட்டா இருக்கு. சக்தி என்ற வடிவமாக, சிவசக்தி வடிவமாக இருந்து உயிர்களுக்கு அருள் தந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருளை வணங்குகிறேன். அடுத்து சரஸ்வதி கலைமகளை வணங்குகிறார். இந்த பாட்டு அடிக்கடி பல இடங்களில் கேட்டோம். வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள்னு பல இடங்களில் பாடுவாங்க. கலைமகள் வெள்ளை கமலத்தில் இருக்கிறாள், புகழின் வடிவமாக விளங்குகிறவள். அவள் கையிலே யாழ் வைத்திருக்கிறாள். அவள் பிள்ளை பருவத்திலே சின்ன நான் குழந்தையாக இருக்கிற போதே எனக்கு அருள் செய்வதற்காக வந்தாள். மில்டன் கூட சொல்லுவான், நான் இந்த கவிதையை தொடங்குகிற போது, நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த தெய்வம் தான் என்னை பாடச் சொல்லியது, என்னை தூண்டியது. எனக்கு இளம் குழந்தையாக இருந்த போதே அந்த தெய்வங்கள், டிவைன் மியூஸ் என்ற கவிதை என்ற தேவதை என்னை தூண்டிக் கொண்டிருந்தாள். அதனாலே நான் பாடுகிறேன். Dictates to me in slumbering, easy my unpremeditated words. ஸ்லம்பர், நல்ல ஆழ்ந்த உறக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கிற போது எனக்கு டிக்டேட் பண்ணா. அதனால தான் என்னுடைய பாடல்கள்லாம் நான் எளிமையாக பாட முடிஞ்சது. இல்லாட்டா நான் எப்படி பாட முடியும்? இந்த 12 சாப்டர்ஸ் பாடிருக்கான் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட். அவன் சொல்றான், நான் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிற போது கவிதை என்ற தேவதை தான் என்னை இப்படி தூண்டி பாடச் சொன்னான். அந்த மாதிரி இவன் சொல்றான், இந்த சிறு குழந்தையிலிருந்தே பிள்ளை பருவத்திலே எனக்கு அருள் செய்தவள் அவள் தான். வேதத்தை 2 வெளியாக கொண்டவள். அதிலே பல வகையான விளக்கங்கள் இருக்கின்றன. வேதத்தினுடைய பல பிரிவுகள் உண்டு. தர்க்கம், நியாயம்,
அதுக்கப்புறம் பல வகையான அங்கங்கள்னு 6 அங்கங்கள் இருக்கு. அது கருமை, அந்த கண்களில் இருக்கக்கூடிய கருமையை போல அவைகள் விளங்குகின்றன. அவள் அழகான சூரிய சந்திரன்களை கண்களாக உடையவள். நுதல் சிந்தனை, அவள் சிந்தனை என்பதை கூந்தலாக உடையவள். அதாவது உருவகமாக சொல்றார். தர்க்கம் என்பதை காதுகளிலே, வாதங்கள் தர்க்கங்கள் வாதிக்கக்கூடிய காதுகளிலே தோடாக அணிந்திருக்கின்றாள். அறிவு என்பதை மூக்காக உடையவள். சாஸ்திரங்கள் என்பதை வாயாக உடையவள். கலைமகள்ன்றவ தனியா ஒத்தி கிடையாது. கலைமகள்ன்றவளை நாம நினைக்கிற மாதிரி கலைமகள் அவர் சொல்லல. கலைமகள்ன்றவள் யாரு அப்படின்னா, வேதங்களை கண்களாக உடையவள். அதனுடைய வியாக்கியானங்கள், அதனுடைய உரைகளை கருமையாக இட்டிருக்கக்கூடியவள். சிந்தனையை கூந்தலாக உடையவள். தர்க்கவாதங்களை காதுகளில் தோடாக அணிந்தவள். அறிவு என்பதை மூக்காக உடையவள். சாஸ்திரங்களை வாயாக உடையவள். கற்பனையை இதழாக உடையவள். காவியங்களை மார்பாக உடையவள். கலைகளை எல்லாம் கரங்களாக உடையவள். இப்படி அதனுடைய சுவையை அறிகின்றவர்கள் தான், அதை அறிந்தவர்கள் தான் தமிழ் புலவர்கள். அவர்கள் நாக்கு என்ற மலர் பதத்திலே, நாக்கிலே பிரம்மதேவனுடைய நாக்கிலே இருந்து கொண்டு அவள் அருள் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த வாணியை நான் சரணமாக அடைகின்றேன். அவள் எனக்கு நல்ல வாக்கினை தருவாள். அதனாலே நிலம் பெயர்ந்தாலும் கூட, இந்த உலகமே அசைந்தாலும் கூட அவள் அசையாதவள். அவள் அணிகலன்கள் அணிந்த மார்பினை உடையவள். ஐவர்களுக்கு பத்தினியாக வழங்குகின்ற திரௌபதியுடைய கதையை நான் தமிழ் பாட்டாலே நான் பாட வருகின்றேன். அந்த கலைமகள் என்னை வாழ்த்தட்டும் என்று சொல்லி, கலைமகளுடைய அருளாலே ஐவருக்கும் பத்தினியாக வழங்குகின்ற திரௌபதியை நான் இங்கு பாடத் தொடங்குகிறேன். அடுத்தது அஸ்தினாபுரம். கதையில நடுவில் இருந்து இந்த கதை ஆரம்பிக்கிறது. மகாபாரத கதையினுடைய தொடக்கம் வேற, இங்கே நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால கண்டகாவியம் அப்படின்னு சொல்றோம். மகாபாரதத்துடைய ஒரு சிறிய நிகழ்ச்சி எடுத்து ஒரு பெரிய காப்பியமாக கதையாசிரியர் ஆரம்பிச்சிருக்கார். இப்ப இதுல இருந்து தான் கதை தொடங்குகிறது. அஸ்தினாபுரம் என்று ஒரு ஊர் இருந்ததாக சொல்லுகிறார்கள். நீ போய் பாத்தியான்னு கேட்கக்கூடாது. அதனால்தான் அஸ்தினாபுரம் உண்டாம், அஸ்தினாபுரம்னு ஒண்ணு இருக்கான். அதாவது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல எழுதணும். அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்துதான், ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜாவான் அப்படின்ற மாதிரி. ஒரு ராஜான்னா, ராஜா இருந்து நீ பாத்தியான்னு கேட்பான். அதனால அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்துதான் அப்படின்னு இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட், அந்த கதையை எழுதுகிற போது ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, கேட்கிறவர்களுக்கு இம்ப்ரெசிவா இருக்கணும்ன்றதுக்காக அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருக்கான், அதுக்கு இணையாக உலகத்துல எந்த ஊரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுல ஊர்ல தெருக்கள் எல்லாம் வரிசையாக இருக்கின்றன. அது வெள்ளை கைலாய மலையை போல மாளிகைகள் எல்லாம் இருக்கின்றன. முத்துக்கள் பதித்த மாடங்கள் உள்ளன. மலர்ச்சோலைகள் இருக்கின்றன. பொய்கைகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரதி தேவிகளை பாரு, ரதி மன்மதன மாதிரி, ரதி மாதிரி அழகாக இருப்பார்களாம். அங்கே அந்தணர் வீதிகள் உள்ளன. அங்கே வேதங்கள் எல்லாம் அங்கே ஓதிக்கொண்டிருப்பார்களாம். அவர்கள் யாகங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்களாம். அவர்கள் நன்றாக சாஸ்திர கேள்வியிலே வல்லவர்களாக இருப்பார்களாம். அந்தணர்கள் நன்றாக சாஸ்திரம் படித்தவர்களாக இருப்பார்களாம். மந்திரங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். தர்க்கவாதம் செய்வார்கள். அவர்கள் தவக்கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சிந்தையிலே அறச்சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் கூட கலி செய்யும் அறமும் உண்டு. கலி செய்யக்கூடிய கலியுக தர்மத்துக்காக கலியினுக்கு ஏற்றபடி சில மரச்செயல்களும் அங்கே நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பிரமாதமா சொன்னீங்களையா, அந்த ஊர்ல தானே சூதாடுறான்னு கூடாது. என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பார்த்துட்டு அந்தணர் வீதிகள், மறைகளை கற்றவர்கள், வேள்விகள் செய்கிறார்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள், மந்திர கீதங்கள் ஒதுக்கிறார்கள், வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவம் உடையவர்கள், சிந்தனையில் அறச்சிந்தனை உடையவர்கள் தான். ஆனால் தான் பாரதி என்ன பண்ணலாம், அந்த ஊர்ல கூட கலியினுடைய சிந்தனை வர ஆரம்பித்து விட்டது. அந்த துவாபர யுகத்துல நடக்கிற நிகழ்ச்சி அது. துவாபர யுகம், மகாபாரதம் நடந்த யுகம் துவாபர யுகம். ஆனா அன்னைக்கு கூட கலியினுடைய சிந்தனை சில பேருடைய உள்ளத்தில் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. ஒத்தனை கவுக்கிறது, ஒத்தனை ஏமாத்துறது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. துறவிகள் அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறார்கள். துறவி மாதிரி வேஷம் போன்றவங்க கூட அந்த ஊர்ல இருக்காங்க. போலி துறவிகள் கூட. சிவஞானம் கனிந்தவர்கள், சிவஞானம் கைவரப் பெற்றவர்களும் இருந்தாங்க. அதே சமயத்துல இந்திரஜாலம் தெரிந்து, இந்திரஜாலத்துல மாயா வித்தைகள் தெரிந்தவர்களும் அந்த ஊர்ல. பூஜை கிரியைகள், பூஜை பண்ணுவாய், யாகம் செய்வாய், புலை நடை, மோசமான இழிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களும், பொய்மொழி பேசுகிறவர்களும்,
கண்ணையே கண்ணினாலே மயக்கி பிழைக்கிறவர்களும் அந்த ஊரிலே பல பேர் இருந்தார். ஏன்னா இப்ப துரியோதனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அந்த ஊர் எவ்வளவு மோசமா இருக்குன்றதையும் காட்டும். ஏன்னா அப்பதான் பின்னால வந்து அவங்க சூதாடுகிற போது அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் காட்ட முடியும். சூதாடல் சிந்தனை தலைவனுக்கு எப்படி வர முடியும்னா, அப்ப நாடு யதா ராஜா ததா பிரஜா, அதான் வேதம் பேசும். எப்படி மன்னன் இருக்கிறானோ அப்படித்தான் நாடு இருக்கு. நாடு எப்படி இருக்கு அது மாதிரிதான் மன்னன் இருக்கு. அதனால இங்க முதல்ல துறவிகள் இருக்கிறார்கள், சிவஞானம் கைவர பெற்றவர்கள் இருக்கிறார்கள்னா உடனே அடுத்து படாருன்னு இந்திரஜாலம் அல்லவர்கள். அடுத்தது அந்த ஊரிலே மலை போன்ற தோள்களை உடையவர்கள் மாலைகளை அணிந்து கொண்டு வீதியிலே அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் வேலையும் வாளையும் வில்லையும் தண்டையும் ஏந்தி கொண்டு போர்த்தொழிலே வல்லவர்கள் இருக்கிறார்கள். காலையும் மாலையும் சில சமயங்களிலே போர்த்தொழிலை பழகி எப்படி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் பல தொழில்களை தெரிந்து கொண்டு கரி 100 தனித்தனி நொறுக்க வல்லார். 100 யானைகளை கொடுத்தாலும் கூட 100 யானைகளை தனித்தனியாக கொல்லக்கூடிய ஆற்றலுடையவர்கள். 1000 யானைகளை கொல்லுகிறவர்கள் சொன்னால் 100 யானைகள் ஒரே சமயத்திலே வந்தாலும் கூட வெல்லுகின்ற பேராற்றல் உடையவர்கள் ஆரிய வேல் மறவர்கள், வேல் என்கிற வீரர்கள் அந்த நாட்டில் இருந்தார்கள். அவர்கள் போரில் மட்டும் சிறந்தவர்களாக இல்லை, தங்களுடைய காதலியுடைய இதழ் அமுதத்தை அருமையாக பருகிக் கொண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த இதழ் அமுதமாகிய கல்லை அருந்தி மத யானைகளை போல தெரிவார்கள். தண்ணி போட்டு ஆடுற மாதிரி காதலியருடைய இதழ் அமுதத்தை பருகி மத யானைகள் போல தெரியும். அதனால இந்த ஊர்ல பார்த்தாங்கன்னா நிறைய இந்திரர்கள் சுற்றி வலம் வருவது போல, இந்திரனே நிறைய இந்திரன் ரோட்ல வலம் வர மாதிரி நிறைய பேர் அந்த ஊர்ல உலா வந்து கொண்டிருப்பார்கள். நல்ல இசை முழக்கங்கள் கேட்டபடி இருக்கும். நாட்டிய மாதர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். காவியங்கள், ஓவியங்கள் இதெல்லாம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அங்கே யானைகளை மோத விட்டு வேடிக்கை பார்க்கின்றவர்கள், குதிரைகளோடு செல்லுகின்ற தேரிலே செல்லுகின்றவர்கள், மல்யுத்தத்திலே வல்லவர்கள், இப்படிப்பட்ட மன்னர்கள் நிறைய பேர் அங்கே இருப்பார்கள். அடுத்து அந்த ஊர் நல்ல வளம் பொருந்திய ஊர். அந்த ஊரிலே கனி வகைகள், நல்ல பணியார உணவுப் பொருள் வகைகள், சந்தனங்கள், மலர்த்தார்கள், மலர் மாலைகள், பெண்களுடைய மலர் விழிகளாகிய காந்தங்கள், வண்ணம், சுண்ணம், பண்டங்கள், உன்னற்கினிய கனிவகை எல்லாம், அதாவது குறைவில்லாத ஒரு நாடு அஸ்தினாபுரம். இப்ப அஸ்தினாபுரத்துடைய வளத்தை சொல்லி வருகிறார். இயற்கை வளம் கொழிக்கக்கூடிய நாடு, அந்த இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர்ல இருக்கிற மக்களை பார்த்தால் சில பேரை கேட்டா சொல்லுவான், நான் சிவனுடைய நண்பன் சொல்லுவான். சிவனுக்கு நான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் பெரிய பர்சனாலிட்டி எல்லாம். வடதிசைக்கு உரியவனாக இருக்கிற அழகேசன், அழகாபுரிக்கு தலைவராக இருக்கிற குபேரன், அந்த குபேரன் அளவுக்கு செல்வம் உடையவர்கள் அந்த ஊரில் இருக்கிறார்கள். அந்த ஊரிலே ஆவண வீதிகளிலே, கடை வீதிகளிலே அப்படிப்பட்ட குபேரனை போன்ற பெரிய செல்வந்தர்கள் அந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள். வணிகர்களும் தொழில் செய்யும், அவர்கள் தொழில் செய்யக்கூடிய ஆசனமும் எவனுடைய பயமும் இல்லாது, எந்த பயமும் இல்லாம இனிது இருந்தது அந்த நகரம். எந்த பயமும் இல்லாமல் நல்ல வணிகர்கள் வாழ்ந்தார்கள், செல்வர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எந்த பயமும் இல்லாமல் இருந்த நகரம்தான் இந்த அஸ்தினாபுரம் என்ற நகரம். அங்கே துரியோதன் அவைக்களத்தை வெற்றிருக்கிறார். இப்ப அஸ்தினாபுரத்தை பத்தி ஒரு பிக்சர் கொடுத்துட்டார். அஸ்தினாபுரம் எப்படி இருக்கும், அஸ்தினாபுரத்தினுடைய துய்ப்பதற்குரிய பொருள்கள் அங்கே இருக்கின்றன, துய்க்கின்ற ஆடவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள். எப்படி அந்த ஊரானது வேத நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றவர்களும் இருக்காங்க, மற்றும் 1-2 சில பேர் அந்த வேத நெறி அல்லாத நெறியுடையவர்களும் அந்த ஊரில் இருக்கிறார்கள். அடுத்தது துரியோதனன். அரவக்கொடி உடையவன் துரியோதனன், பாம்பு கொடியை உடையவன் துரியோதனன், முரசு உயர்த்தவன் தருமன். தருமனுடைய கொடி முரசு உயர்த்தவன் வரும். அடிக்கடி இந்த சொல் வந்துட்டே இருக்கும். அரவு உயர்த்தவன் துரியோதனன், அரவக்கொடி உடையவன் துரியோதனன். அவன் எப்படி இருக்கான்? அவன் யமுனை ஆறு, யமுனை ஆற்றுக்கு நகரத்துக்கு பக்கத்திலே அந்த அஸ்தினாபுரம் என்ற நகரம் இருக்கிறது. யமுனை ஆறு எப்படி இருக்கிறது? யமுனை என்ற ஆறு கருப்பா இருக்கும், காளிந்தி என்று சொல்வார்கள். கண்ணங்கருப்பா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், நல்ல மாட்சிமை உடையது, கிருஷ்ண பரமாத்மாவான விளையாடிய அந்த சிறப்பினை உடையது. யாருமே அந்த யமுனை ஆற்றினுடைய ஆழத்தை காண முடியாத அளவுக்கு, கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. தண்ணி ரொம்ப சுவையா இருக்கக்கூடியது அந்த யமுனை என்பது. யமுனை ஆற்றை பற்றி அவ்வளவு வர்ணிக்கிறார். ஏன்னா இவர் யமுனையெல்லாம் போயிருக்கார். ஏன்னா அலகாபாத்ல இருந்தவர் இவரு, காசிலேயே படிச்சவர் இவரு.
அதனால அந்த யமுனி ஆற்று பற்றி நல்லா அனுபவிச்சு எழுதுறேன். அந்த யமுனி ஆறு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நகரத்திலே தான் இந்த மன்னவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற துரியோதனன் அரவக்குடி உயர்த்தவன் வாழ்ந்து வருகின்றான். துரியோதன பெயரான். அவன் யார்? அவன் கேரக்டர் எப்படி? நெஞ்சத்திலே துணிவுடையவன். எந்த வணங்காமுடின்னு சொல்லுவாங்க, எந்த மன்னர்களுக்கும் தலை வணங்காதவன் அவன். நெஞ்சத்திலே துணிவுடையவன், வணங்காதவன். 1000 யானைகளுடைய பலத்தை அவன் தான் ஒருவனே பெற்றிருக்கிறவன். 1000 யானைகள் போர் செய்தால் என்ன போர் செய்யும் அந்த அளவுக்கு அத்தனை வலிமையும் தான் ஒருவரிடத்திலே அமையும். அந்த மாதிரி சில பேர் தான் மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது. அதுல மிகச் சிறந்தவனாக சொல்லப்படுவதும் துரியோதனன். கரி ஓர் 1000 வழி காட்டிடுவோம் என்று வேதமுனிவன் வியாசன் சொல்லியிருக்கிறான். அதை நான் இங்கே சொல்லுகிறேன். ஏன்னா இவர் தான் காப்பியத்தை எழுது, நான் சொல்லல. 1000 யானைகள் பலம் உடையவன் சொன்னான். உனக்கு எப்படா தெரியும்? 1000 யானைகள் பலம் உடையவனாக அங்கே வேதவியாசன் வலிமையை உடையவன் துரியோதனன் என்று வேதமுனிவன் வியாசன் சொல்லியிருக்கிறான். அதை நான் இங்கே சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தோல் வலிமையை உடையவன். பகைக்கிற போது பகைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பகையை பாராட்டுகிற போது நெருப்பு மாதிரி பகை. இந்த வெஞ்சன்ஸ் வச்ச பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா கடைசி வரைக்கும் பார்த்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க. பழி வாங்குகிற உணர்ச்சி உடையவன். தந்தையினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். திருதராஷ்டிரனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாட்சியிலே வந்திருக்கிறான். அந்த அவைக்களத்திலே மந்திரம் உணர்ந்த, மந்திராலோசனை தெரிந்த பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மர். அந்த பீஷ்ம பிதாமகர்னுக்கு எல்லோருக்கும் மூத்தவராக விளங்குகிறார் அவர் பீஷ்மர். வீடுமர்னு சொல்லுவாங்க. வீடுமன், கிருபன், துரோணர் ஆகிய பெரிய ஆசிரியர்கள், அஸ்வத்தாமன் போன்ற பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் விளங்குகின்ற அவைக்களம் அந்த அவைக்களம். மந்திரம் உணர்ந்த பெரியவர்கள் வாய்த்திருந்த சபையிலே நல்ல புகழை உடையவன். புகழை உடையவன் யாருன்னு கேட்டா பீஷ்மன் என்பவன். பீஷ்மன் என்பவன் தன்னுடைய அரசாட்சியே வேண்டாம் என்று சொல்லி, திருமணமே வேண்டாம் என்று சொல்லி, தன்னுடைய தந்தைக்காக எல்லாவற்றையுமே இழந்து பின்னாலே வந்துகிற மகனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு, தன்னுடைய அந்த பரம்பரையில் வருகிற தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு, இந்த கௌரவ பேரரசு இருக்கு இல்லையா, குருகுலத்தை அழியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு தியாகி யாருன்னு கேட்டான் அந்த பீஷ்மன். அந்த வீடுமன் அறமறிந்தவன். அறமறிந்தவன் அவன். வணங்கத்தக்க சிறப்பினை உடையவர்கள் சான்றோர்கள், கிருபாச்சாரியார் போன்றவர்கள். வேதகுலத்திலே தோன்றிய துரோணாச்சாரியார் போன்றவர்கள் இருக்கிறார்கள். துரோணன், அஸ்வத்தாமன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய தம்பியாக விளங்குகிற, அதாவது பீஷ்மருடைய தம்பியாக, அதாவது திருதராஷ்டிரனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விதுரன் என்பவன் இருக்கின்றான். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். இந்த விதுரன் என்பவன் இருக்கின்றான். இன்னும் பல அமைச்சர்கள் அங்கே இருக்கிறார்கள். பொய்யான பாதையிலே அழைத்துச் செல்கிற தம்பியர்கள், மோசமான வழிகாட்டுகின்ற மாமனாக இருக்கக்கூடிய சகுனி, காந்தாரியினுடைய தம்பி சகுனி. அந்த சகுனி என்பவன், அதுக்கப்புறம் மேகத்தை போல கொடையை வழங்கக்கூடிய கர்ணன், மேகம் போன்ற கொடை கொள்ள முடியவன் கர்ணன். மானமும் வீரமும் மதியும் உள்ளவர்கள் அவன். கர்ணன் எப்படிப்பட்டவன் கேட்டா, மானம் வீரமும் மதியும் உள்ளவன், மான உணர்ச்சி உள்ளவன், வீரம் உடையவன், நல்ல சூழ்ச்சி அறிவுள்ளவன். ஆனால் பிழைக்கிறதுக்கு தான் வழி தெரியல. எந்த இடத்திலே சேர வேண்டும் என்று தெரியாமல் தகாத இடத்திலே சேர்ந்திருக்க. நல்ல அறிவுள்ளவன், ஆற்றல் உள்ளவன், நல்ல பண்புள்ளவன். ஆனாலும் துரியோதனிடத்திலே சார்ந்திருக்கிறான். எதை சார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நம்மகிட்ட 1000 பண்பு இருந்தா பிரயோஜனம். இனத்தியல்பதாகும் அறிவு, நிலத்தியல்பால் நீர் விரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும். சார்ந்த இனம் மோசமான இனம், சிற்றினத்தை சேர்ந்திருக்கிறான். ஆகினாலே அவன் அழிந்து விடுகிறான். இறைக்கு உயிர் நிகர் கர்ணன். கடவுள் போன்ற பேராற்றல் உடையவன் தான் அந்த கர்ணன். அவனும் உடன் இருந்தான், அங்கே இருக்கின்றான். அடுத்து துரியோதனன் இப்படிப்பட்டவன். துரியோதனுடைய அவைக்களத்தில் இப்படி அமர்ந்திருக்கின்றான். அதில் முடிச்சு திருத்தின்றீங்க என்று சொல்லிட்டான். கர்ணன், கண்ணன் இங்க வந்தான். இங்க கண்ணன் வரமாட்டான். துரியோதனுடைய அவைக்களத்தில் கண்ணனுக்கு என்ன வேலை? கிருஷ்ண பரமாத்மா இங்க வரமாட்டான். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது தூது வருகிற போது மட்டும்தான் இங்க வரும். மற்ற நேரத்தில் சாதாரணமா உட்கார்ந்து
துரியோதனுடைய மனத்திலே ஒரு அழுக்காறு தோன்றுகிறது, ஒரு பொறாமை தோன்றுகிறது. பாண்டவர்களை பார்த்த உடனே ஒரு பொறாமை, அவங்க மாதிரி நமக்கு இல்லையே, ஆற்றல் இல்லையேனே ஒரு பொறாமை. சின்ன வயசுல இருந்தே ஒரு காம்ப்ளெக்ஸ், அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது தவிர இப்ப அவனுக்கு பல பேர் பாராட்டுகிற போது அந்த பாராட்டை கேட்டு கேட்டு இவனுக்கு ஒரு பொறாமை. அவனுக்கு நிறைய பேர் கொண்டு வந்து பரிசு கொடுக்கிறான். பல நாட்டு மன்னர்களை வென்று ராஜசூயம் என்ற ஒரு யாகத்தை செய்து முடிக்கின்றான். அந்த அவைக்களத்திலே பல நாட்டு மன்னர்கள் வந்து தர்மபுத்திரனுக்கு பாராட்டு செய்கிறார்கள், நிறைய சிறப்புகள் எல்லாம் செய்கிறார்கள். அந்த அவைக்களத்திலே அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தர்மனுக்கு, அதாவது துரியோதனுக்கு தாங்க முடியல, பொறாமை தாங்க முடியல, கொதிக்கின்றான். அதை இப்பொழுது நினைத்து பார்க்கிறான். அந்த உணர்ச்சி எப்பயோ நடந்த நிகழ்ச்சி, ஆனா அதை நினைச்சு பார்க்க அன்னிலிருந்து அன்னைக்கு பட்ட ஒரு காட்சியாக மனசுல இன்னும் இருந்துட்டே இருக்கு. ஆகினா அதை என்னால தாங்கிக்க முடியல. அழுக்காறு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீ உழி வைத்து விடும். அழுக்காறு என்ற ஒரு எண்ணம் மட்டும் மனுஷன்கிட்ட வந்துருத்துனா, பொறாமைன்ற ஒரு உணர்ச்சி மனுஷன்கிட்ட வந்துருத்துனா, அது பாவி, அது வந்துருத்துனா அவன் செல்வமெல்லாம் அழிஞ்சு போயிடும், கொடிய நரகத்துக்கு அவனை கொண்டு போய் தள்ளிடும். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. அழுக்காறு பொறாமையுடையவனுக்கு அவனுக்கு எடுக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம், அவன் பொறாமையே அவனுக்கு எடுத்துரும். பகைவர்கள் வந்து அவனுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் தன்னுடைய பொறாமையினாலேயே அவன் அழிந்து போவான். The character is destiny அப்படின்னு ஹாஸ்லிட் வந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடிஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிற போது the character is destiny, அவரவர்கள் செயல்கள் தான் அவரவர்களுடைய அழிவுக்கு காரணமாகின்றன. இப்ப துரியோதன் அழிந்துபட்டான்னு காரணம் என்னன்னா, துரியோதன் தன்னுடைய பொறாமையினாலே அழிந்து விடுகிறான். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும். அழுக்காறு உடையாரை அழிப்பதற்கு வேற எதுவும் தேவையில்லை, அவர்களிடத்தில் இருக்கிற அழுக்காரே அவர்கள் அழித்துவிடும், வேற எதுவும் அழிக்க வேண்டாம். அதான் எண்ணில்லாத பொருள் குவை. நினைச்சு பார்க்கறான், ஐயோ கொடுத்துட்டானே. ஏதோ மன்னர்கள் வந்து தர்மனுக்கு கொடுத்துட்டு போறான், அவன் வீட்டுக்கு வந்தா அவனை பார்க்கறான், கொடுத்துட்டு போறான். இது இவனுக்கு ஐயோயோன்னு வைத்தறியும். எண்ணில்லாத பொருள் குவை, எல்லா திசைகளும் செல்லுகின்ற சக்கர மாண்பு, மண்ணிலார்க்கும் பெரிதறிதாம் ஒரு கடல் போன்ற சேனைகள், இந்திரன் துய்ப்பது போன்ற இன்பங்கள் எல்லாம் இவங்கிட்டே இருக்கு. இருந்தாலும் கூட திருதராஷ்டிரன் மைந்தன், அவன் நெஞ்சு காய்கிறது. அவன் நெஞ்சுடன் என்ன நினைக்கிறான் என்பதை கேளுங்கள். இதோ சொல்லுகிறேன், கேளுங்கள். இப்ப ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்னு சொன்ன இங்க பாருங்க. இந்த திருதராஷ்டிரனுடைய பையன் துரியோதனம் பொறாமையால என்ன நினைக்கிறான்றத சொல்றேன், இதோ கேளுங்க அப்படின்னு கதை எழுதுகிற ஆசிரியன் நடுவிலே வந்து சிலவற்றை பேசுகிறான். பாண்டவர்கள் முடிசூடிக்கொண்டு இந்திரபிரஸ்தம் என்ற நகரத்திலே, ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம், பாண்டவர்கள் முடிசூடிக்கொண்டு இந்த நாட்டிலே உலாவுகின்ற வரை நான் அரசன் என்று சொல்லிக் கொள்வது என்ன பெருமை இருக்க முடியும்? நானும் ஒரு அரசனா இருக்க முடியுமா? குருகுலத்திலே ஒரு அரசன் தான் இருக்க முடியும், 2 அரசன் இருந்தால் சரியா ஒத்து வராது. அவன் தர்மனும் அரசன், நீயும் அரசன், அது நடக்க. பாண்டவர்கள் முடிசூடிக்கொண்டு அரசு என்று இருக்கின்ற வரைக்கும் நான் ஆளுவது ஒரு அரசு என்று ஆகுமா? எனது ஆண்மைக்கும் புகழுக்கும் அது இழுக்கல்லவா? அருமையான வில்லை உடையவன் காண்டீபம் என்ற வில்லை உடையவன் அர்ஜுனன், கண்களிலே பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஆற்றலை உடையவனாக விளங்குகின்றவன், பெரிய ஜெய்சாண்டிக்கா இருக்கிற ஃபிகர் பீமன். தடமார்பிலும் எனது இகழ்ச்சி வரையப்பட்டிருக்கிறது. என்னுடைய இகழ்ச்சி, என்னை பற்றி இழிவான சிந்தனைகள் எங்கே எழுதப்பட்டிருக்கின்றன? என்னை பற்றி கேவலமா எதிலே எழுதப்பட்டிருக்கின்றன? அர்ஜுனுடைய காண்டீபம் என்ற வில்லிலே எழுதப்பட்டிருக்கிறது, பீமனுடைய மார்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பாரத நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மன்னர்களும் பார்த்தீர்கள் சொன்னால், ஒரு பதி ஒரு மன்னன் இருப்பான். ஒரு மன்னன் தான் இருக்கான்றது நாரதனுடைய காலத்திலே இருந்து நாட்டிலே வைத்த ஒரு நிலை. முனிவோர்கள் வந்து தருமன் என்ன பண்ணான்னா, தருமன் ஒரு யாகம் செய்தான், ராஜசூயம் என்ற யாகம் செய்தான். ராஜசூய யாகத்திலே தான் மிகப்பெரிய அரசன் காட்டிக்கிற மாதிரி யாகத்தை செய்துட்டான். மோசமான கீழ்த்தரமான குணங்களை உடையவன், இடையர் குலத்திலே தோன்றியவன் கிருஷ்ணன் என்பவன், கண்ணன். யதுகுலம், சோரன் வஞ்சகன், வஞ்சக பண்பை உடையவன், யதுகுலத்திலே தோன்றியவன், சூழ்ச்சி உடையவனாக விளங்குகின்றான்.
அவன் சூழ்ச்சியினாலே தர்மன் பெரியாள் நினைச்சிட்டு இருக்கான். தம்பியினுடைய தோல் வலிமையினாலே இவன் வீரமில்லாத தர்மன் தன்னை வேந்தன் என்று சொல்லி டெக்ளேர் பண்ணிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன இருக்கு ஆற்றல்? தருமனுக்கு ஆற்றல் கிடையாது. தம்பிகளுடைய ஆற்றலை தனக்கு ஆற்றலாக பயன்படுத்திக் கொள்கிறான். கிருஷ்ணனுடைய சூழ்ச்சியை தனக்குரிய சூழ்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டு தான் பேரரசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். 1000 முடிவேந்தர்கள், 10000 குறுநில மன்னர்கள் எல்லாரும் திரைப்பொருள்களை கொண்டு வந்து அந்த ராஜசூய யாகத்திலே கொண்டு வந்து தந்தார்கள். என்னென்ன கொடுத்தாங்க? தூய்மையான ஆடைகள், மலர் மாலைகள், பொன்னாலை செய்யப்பட்டவைகள், சேயிழை மடவார்கள், அருமையான பெண்கள், தேர்கள், குதிரைகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது கொஞ்சமா? பொன்னாலாகிய கலசங்கள், ஆணிப்பொன் தரமான பொன்னாலை செய்யப்பட்ட கலசங்கள், மகுடங்கள், மாணிக்க குவியல்கள், மரகத குவியல்கள், முத்துக்கள், அழகான மணிகள், இவையெல்லாம் கொடுத்தாங்களே, காணிக்கையாக கொண்டார்களே. அந்த காட்சி என்னாலே மறக்க முடியும். கொண்டு வந்து தந்தாங்களே, அதை மறக்க முடியும். பொன்னுல 4 வகையான பசும்பொன், ஆடகம், கிளிச்சிறை, சாதரூபம், சாம்போர்ணம் என்று 4 வகையான பொன்னை கொண்டு வந்து தந்தார்கள். பொன்னிலேயே 4 வகையான பொன், அதை கொண்டு வந்து தந்தாங்க. 4000 வகையான பண மூட்டைகளை கொண்டு வந்து கொடுத்தார். வேல், வில், அம்பு, அம்பரா தூணி, வாள், சூலம், தடி, என்னென்ன வகையான பறைகள், பல துணி வரக்கூடிய பல ஓசைகள் வருகின்ற பறைகள் எல்லா மன்னர்களும் கொண்டு வந்து கொடுத்து பணிந்தார்களே. அந்த காட்சி என்னாலே மறக்க முடியும். கிழவியர்கள் துறவியர்கள் போல, கிழவியர்களையும் துறவியர்களைப் போலையும் பழக்கதை பேசிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கான். நாம எல்லாரும் ஜாலரா போட்டு உட்காந்துருக்காங்க. கிழவன் பேசிட்டு இருக்கிற மாதிரி, கிழவி பாட்டி கதை பேசுற மாதிரி, பாட்டி கதை பேசுற மாதிரி, சன்னியாசி கதை பேசுற மாதிரி, கிளிக்கதை படிக்கிறவன் மாதிரி, பொறுமைதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாலரா போட்டுட்டு, தர்மபுத்திரனுக்கு ஜாலரா போட்டு எல்லாம் பதுங்கி வீரத்தன்மை இல்லாமல் அந்த கோழையாக இருக்கிற தர்மனுக்கு எல்லாரும் வழவழ தர்மனுக்கு, வழவழன்ற தர்மனுக்கு, அந்த கோழையாக இருக்கிற தர்மனுக்கு எல்லா மன்னர்களும் தலைமை பட்டத்தை தந்திருக்கிறார். நீதாண்டா தலைவன் சொல்ற வழவழ தர்மன். பொறுமைன்றான். பாட்டி கதை பேசினான். முழவினி கொடி கொண்டான், முரசத்தி கொடி உயர்த்தவன். அதான் முழவினி கொடி கொண்டான்னு சொன்ன பாருங்க. அரவு கொடி உயர்த்தவன், முரசக்கொடி உயர்த்தவன். முரசத்தை தன்னுடைய கொடியிலே உயர்த்தவன். அவன் மண்ணுலகம் எல்லாம் தனக்கே உரியது என்று சொல்லிக் கொள்கிறார். தம்பியர் தோல்வலியால் தான் இவன் சக்கரவர்த்தி என்ற பெயரே கிடைத்தது. இவனுக்கு என்ன வலிமை இருக்கணும்? ஆனா உண்மையிலேயே தர்மனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல், பேராற்றல் உடைய. துரியோதனுக்கு என்ன வலிமை இருக்கோ, துரியோதனன், தர்மன், பீஷ்மன், அதாவது பீஷ்மன், விதுரன், இவங்கெல்லாம் ஒரே சைஸ், அந்த அளவு ஒரே ஆற்றல் உடையவர்கள். இவன் என்னமா, அவன் தம்பியர் தோல்வலியால் தான் சக்கரவர்த்தி என்று இருக்கின்றான். வேள்வி செய்து அந்த மத யானைகளை மேலே ஏறி அமர்ந்து கொண்டு, பட்டத்து யானை மேலே அமர்ந்து கொண்டு வேள்வி செய்து தான் பெரியவன் என்பதை முழக்கினான். முரசத்தை அறைந்தான். மன்னர்களெல்லாம் அவனுடைய ஆணை ஏற்று தலை வணங்கினார்கள். இந்த சபையிலே இவன் பெருஞ்செல்வத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கினான் தர்மன். அந்த ராஜசூய யாகத்திலே எல்லாருக்கும் பல தர்மங்களை செய்கின்றான் தர்மன். யாரையதோ மன்னர்கள் கொண்டு வந்து கொடுத்த பொருள், இவன் பெரிய யாகத்தை செய்கிறான், மன்னர்களால் வழங்குகிறார்கள், இவன் எல்லாருக்கும் தர்மத்தை கொடுக்கிறான். எப்படி பொறுத்திடுவேன்? இந்த காட்சி என்னால பொறுக்க முடியலையே மாமா. எப்படி பொறுத்துப்பேன் நீ சொல்லு அப்படின்னா. எப்படி பொறுத்திடுவேன்? இவன் இளமை காலத்திலே எவ்வளவு செல்வமா இருந்தான்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பா கிட்ட இருந்து செல்வம் தானே. எங்க சித்தப்பாவுக்கு ஏது செல்வம்? எங்க அப்பா தானே பணக்காரராக இருந்தாரு. நாங்க போட்ட பிச்சை தானே இவன். இவன் இளமையில எவ்வளவு வளமையாக இருந்தான்னு எங்களுக்கு தெரியாதா? முத்துக்களை கொண்டு வந்து கொட்டினான்ல. ஏன்னா குப்பையை கொட்டின மாதிரி கொண்டாந்து கொட்டிருக்காங்களே. இந்த ராஜாக்களுக்கு எங்கதான் முத்து கிடைச்சதோ தெரியலையே, இது கொண்டாந்து கொட்டிட்டாங்களே. இந்த நிலத்திலே கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே வாழ்கின்ற மன்னர்கள் குப்பை மாதிரி கொண்டாந்து முத்துக்களை கொட்டிருக்காங்களே. சிப்பியும் பவளங்களும் சங்கு குவியல்களும் வைடூரியங்களும் கொடுத்து ஒதுங்கி நின்றார். இவன் ஒருவனுக்கு, இவன் ஒருத்தனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிறார். எல்லா நாட்டு மன்னர்களும் ஒன்னொன்னு கொடுத்தவன் பயந்து போய் ஒதுங்கி நிற்கிறாங்க. மலைநாடுடைய மன்னர்கள் மான் கொண்டார், புது தேன் கொண்டார். இதெல்லாம் ஏன் எழுதுறாங்கன்னா, ஒன்னொன்னு பார்த்தாலும் பொறாமையா இருக்கவன். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பொறாமைதான். ஆனா
பொறாமை எந்தெந்த பொருள் செய்தாலும் எது செய்தாலுமே இருட்டிட்டாராம். அதைத்தான் மான் குணந்தார், தேன் குணந்தார், கொலை நாள் வாய், கொல்லுகின்ற வாயினுடைய புலிகளை கொண்டு வந்தார்கள், மலை குதிரை பன்றி கொண்டு வந்து தந்தார்கள், கலைமான் கொம்புகளை தந்தார்கள், யானை தந்தங்கள், கவரிகள், விலையான விலை மதிப்பற்ற தோல் வகைகள் கொண்டு வந்து பொன் வைத்து வணங்குகிறார்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொன்னோடு வைத்து வணங்குகிறார்கள். செந்நிறத்தோல், கருநிறத்தோல், கதலியினுடைய தோல், கதலி போன்ற நிறத்தினுடைய தோல், வாழையினுடைய தோல் மாதிரி விளங்குகிற தோல்கள், புலித்தோல்கள், வேழங்கள், ஆடு, களிறு இவற்றுடைய தோல், பல்நிற மயிருடையவைகள், பல மயிர்களுடைய தோல்கள், விலை பகர முடியாத பறவைகள், விலங்குகள் எல்லாம் பாஞ்சாலி பூசிக்கொள்வதற்காக விளங்குகிற சந்தனம், அகில் போன்றவைகள். பாஞ்சாலிக்கு சந்தனம், அகில் கட்டையெல்லாம் பண்ணுவது. ஏலம், கற்பூரம், லவங்கம், பாக்கு எல்லா ஜாதி வகைகள் கொண்டு வந்து கொட்டி நின்றார், கரம் கட்டி நின்றார். கொட்டிட்டு கை கட்டி வணங்கி இருக்கிறானே. இந்த தலத்தில் உள்ள பாண்டவர் விழைந்திட ஓலம் தர கொடந்து ஒவ்வென்று என் மனத்துறை இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மனசுல என்னுடைய ஒவ்வென்று அப்படியே சிவ்வுன்னு எனக்கு வந்து அது கோபம் அதிகமாயிடுச்சு. மாலைகள், பொன்னும் முனியும் மத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சேலைகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சித்திர வேலைப்பாடுடைய சேலைகள் எல்லாம், பொன் இழைக்கப்பட்ட சேலைகள், தையலர் பெண்கள் விரும்புகின்ற பலவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். பட்டுக்கள்னு பாத்தீங்கன்னா அது எத்தனை டைப் பட்டுக்கள் கொண்டு வந்தாங்க தெரியுமா? எண்ணில்லாத வகைகள். காலிலே அணிந்து கொள்ள கடல்கள், கையிலே போட்டுக்கொள்ள கடகங்கள், மார்பிலே அணிந்து கொள்ள கவசங்கள், தலையிலே சூடிக்கொள்ள மகுடங்கள், கணக்கற்றவைகள். பல வண்ணங்களை உடைய குதிரைகள், பல வண்ணங்களை செந்நிறத்தை உடையவர்கள், வெண்ணிறத்தை உடையவர்கள், மேக நிறத்தை உடையவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குதிரைகள் கொண்டு வந்து தந்தார்கள். இந்திரவில்லை போல் விளங்குகின்ற குதிரைகள், கிளி வயிற்றின் வண்ணம் ஆண்ட கிளியினுடைய வயிறு எப்படி இருக்கிறதோ அது போன்ற வண்ணம் உடையமாக இருக்கக்கூடிய குதிரைகளை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். குதிரைகள் எத்தனை டைப் குதிரைகள் பாருங்க. அவைகள் பரி, வெண்ணிறம், தழல் நிறம், செந்நிறம், மேக நிறம், இந்திரவில்லை போன்ற நிறம், கிளியின் வயிற்றினி போன்ற நிறங்களை உடையது, காற்றென செல்லக்கூடியது. இவைகளை வேகமாக செலுத்துகிற குதிரை பாகர்கள், குதிரை மட்டும் கொடுக்கல, குதிரை பாகர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் சபையிலே புகுந்தவர்கள். யானைகள் பல மந்தைகள் மாதிரி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த யானைகளை எல்லாம் அடக்கக்கூடியவர்களை யானை பாகர்களாக இருக்கிற மிலைச்சர்கள், பணி செய்கின்ற யானை பாகராக இருக்கிற மிலைச்சியர்கள். அரேபிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட குதிரைகள், அரேபிய ரொட்டைகள் கொண்டு வந்து தந்தார்கள். ரொட்டைகள், குதிரைகள், அரேபிய ரொட்டை, அரேபிய குதிரைகள் கொண்டு வந்து தந்தார்கள். ஜாவக நாட்டிலிருந்து, பெரிய தீவில், ஜாவா போன்ற தீவிலிருந்து, அது மாதிரி பல தீவுகள், ஜாவா, சுமத்ரா போன்ற தீவுகள் இருந்து வட திசை வரைக்கும் இருக்கக்கூடிய சீன நாட்டிலிருந்து பல நாட்டிலிருந்து கொண்டு வந்து எல்லாம் தருமனுக்கே கொடுத்தாங்க. வென்றிகொள் தருமனுக்கே எல்லாம், ஐயோ தருமனுக்கே கொடுத்தாங்க. ஒண்ணு நமக்கு என்ன, தருமனுக்கே கொடுத்தான். வேள்வியில் புகழ் விளையும் வண்ணம். இவங்க கொடுக்க 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 அவனுக்கு புகழ் அதிகமாயிட்டே போறது. பல நாட்டு மன்னர்கள் கொடுக்க கொடுக்க அவன் புகழ் அதிகமாயிட்டே போறான். புகழ் விளையும் வண்ணம் கொணர்ந்தார் புவிநாயகன் யுதிஷ்டிரன் என உணர்ந்தார். எல்லாரும் கேட்டா நாட்டுக்கே பெரிய ஏக சக்கராதிபதி யாரு, சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டா யுதிஷ்டிரன், தர்மன். யுதிஷ்டிரன் தர்மனுக்கு பெயர். ஆடுகள் கொண்டு வந்தார், 1000 பசுக்கள் கொண்டு வந்தார், மாடுகள் கூட்டினவாக பல வகையான வண்டிகளை கொண்டு வந்தார்கள், தானியம் சுமந்த வண்டிகள் அவைகள், கரும்புகள் கொண்டு வந்தார்கள், தைல வகைகள் கொண்டு வந்தார்கள், கஸ்தூரி போன்ற பல பொருள்களை கொண்டு வந்து தந்தார்கள். நெய்க்குடம் கொண்டு வந்தார்கள். மறைநியமங்கள் எதுக்கு நெய்க்குடம் கொண்டு வந்தான, வேதங்களிலே வல்ல அந்தணர்கள் யாகம் செய்வதற்காக நெய்க்குடங்களை கொண்டு வந்தார்கள். சில சமயங்களில் கல்வகைகள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய போர் வீரர்கள் குடிப்பதற்காக. சாப்பிடுவதற்காக நல்ல குப்பாயம், பணியார வகைகள் கொண்டு வந்தார்கள். போர்த்தி கொள்வதற்காக சால்வைகள், போர்வைகள், கம்பளங்கள். இது கைக்கு மட்டுமா, காண்போரு விழிகளுக்கு அடங்குமா? தந்தத்தினால் கட்டில்கள், தந்தத்தில் பல்லக்கு, வாகனம், தந்தத்தில் பிடிவாள், தந்தத்தில் சிற்பத்தொழில், எல்லாம் தந்தத்தில் ஆசனம். ஏன்னா தந்தத்திலேயே மணிகள் அழுத்தப்பட்டது. தந்தம்னு சொன்னால் எத்தனை கணக்கில்லாதவை. முழு தரணியில் எல்லாம் தருமனுக்கே கொடுத்தாங்க என்று இவ்வாறு கொடுத்துட்டான் என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றான். ஏழையாயிட்டாங்க. கம்பேர் பண்ணும்போது அவனை பார்க்கும்போது நம்ம ஒன்றும் இல்லை. ஏழை என்பது மனசுலதான் இருக்கு.
சொல்றான். ஏழையாகி வருத்தப்பட தொடங்கினான். கல் நெஞ்சத்தை உடையவன், வானம் வீழ்ந்தாலும் அஞ்சாதவன், வானமே வீழ்ந்தாலும் கூட அச்சமில்லாதவன் தான் துரியோதனன். குன்றம் ஒன்றும் குழைவுற்றில் இழகி, குன்றம் போன்ற உடையவன் தான். அப்படியே மலை அப்படியே குழைஞ்சு போற மாதிரி இழகி, குழம்பாக போகிற மாதிரி வெளிப்படுவது மாதிரி, அல்லது பூமிக்குள்ளே இருந்து சில அனல் குழம்புகள் பொங்கி வெளியே வெளிப்படுவது போல நெஞ்சத்திலே பொறாமை என்ற தீயானது கொழுந்து விட்டு மேலே எரிகிறது. அவன் மைந்தன், ஆண்மை, திண்மை, மானம், வன்மை எல்லாவற்றையும் மறந்தான். நாம் இப்படி பேசலாமா? நம்ம தம்பிதானே, அவனை பத்தி இப்படி பேசலாமா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. மானம், ஆண்மை, மரம், திண்மை எல்லாம் மறந்தான். வன்மை எல்லாவற்றையும் மறந்தனாகி பஞ்ச பயல் மாதிரி இருக்கு. பஞ்சையை போல், ஒரு பெண்மகள் போல், ஒரு குழந்தை மாதிரி இருக்கான். குழந்தைங்க தான் ஐயோ அவன் வாங்கிக்கினானே. பஞ்சையை போல், பஞ்ச பராரின்னு சொல்லுவான். பஞ்ச பராரியா இருக்கிற பிச்சைக்கார பையன் என்ன ஐயோ ஐயோன்னு அவர் மாளிகையில் நின்றுட்டானா, ஐயோ இவ்வளவு பெரிய மாடம் கட்டிருக்கானே நமக்கு ஒண்ணும் இல்லையான்னு. பஞ்சையை போல், பெண்மகள் போல், பாலர் போல் பரிதவிக்கின்றான். கொஞ்ச நேரத்தில் பாதகம், அந்த அழிவு, அந்த தீய உணர்ச்சிகளோடு கூடி நின்று அவன் அப்படியே கொதிக்கின்றான். என்ன நேர்ந்தாலும் சரி, எந்த வகையாக இருந்தாலும் சரி, எது போனாலும் போயிட்டு போறது, பாண்டவர் வாழ்வை தீதி செய்து மடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டான் அவன். என்ன ஆனாலும் சரி, கம் வாட்டம், எதுவனா வரட்டும், யாது நேர்ந்தாலும் எவ்வகையாவது எது போனாலும் சரி, பாண்டவர் வாழ்வை தீது செய்து மடிக்க வேண்டும் என்று எண்ணமுடையவனாக பார்த்தான். என்ன பண்றான்? உடனே மாமனை பார்க்கிறான். மாமன் அவன் யார்? சகுனி. சகுனி எப்படிப்பட்டவன்? சூதும் பொய்யுமே ஒரு வடிவம் கொண்டால் எப்படி இருக்குமோ, பொய் என்பதும் சூதாட்டம் என்பதும் வஞ்சனை என்பதும் ஒரு வடிவம் கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல விளங்குகிறவன் சகுனி. துஷ்ட மாமன், துஷ்டன், அவன் தீயவன். அந்த துஷ்ட மாமனை பார்த்தான். அவன் காலிலே விழுந்து வணங்கினான். சரணமாக அடைந்து அவன் காலில் விழுந்து வணங்கி, ஏது செய்வோம், என்ன செய்யலாம் அப்படின்னு நைந்தான். அப்படியே மனசு வேதனைப்படுகிறான். அவனிடத்திலே சொல்றான், மன்னன் யுதிஷ்டிரன் செய்த ராஜசூயம் என்ற பெரிய யாகத்திலே பொழிந்த மன்னர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த மணி முத்து இவை கண்டு, தோற்றம் கண்டு, மதிப்பு கண்டு என்னப்பட்டது தன் உளம் என்ன பாடுபட்டது என்பதை ஈன மாமன், ஈனத்தனமா இருக்கிற மாமன், உண்மையா இருக்கிற மாமன் இல்ல, உண்மையான மாமன் தான் எப்படி இருப்பான், ஈன மாமன் தெரிந்து கொள்ளும்படியாக தான் நெஞ்சில் தோன்றிய எல்லாவற்றையும் மூடன் பேசத் தொடங்குகிறான். இப்ப எப்படி பேச தோணும்? அதேதான்